வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நண்பர்களே. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேரா பார்க்கிறோம். எப்படி இருந்தாலும் தொடர்புலயே இருந்தாலும் இந்த நிகழ்வின் மூலமாக சந்திப்பது கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் ஆயிடுச்சு இல்லைங்களா? முழுக்க முழுக்க நண்பனி அவர்களுடைய வழிகாட்டுதல்ல நம்ம சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மிக குறிப்பாக இன்னொரு 3 வாரங்கள் ஜூலை 14ஆம் தேதியோட இந்த இறை ஆசிரியர் பயிற்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். ஏன்னா நீங்களும் எவ்வளவு நாள் தான் தாங்குவீங்க இல்லையா? 500 பேரை ஆரம்பிச்சோம். இப்போ ஒரு 160 பேர்ல நிக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது ஓட்டப்பந்தயத்துல முதல்ல எவ்வளவு பேர் ஓடுறாங்கன்னு கணக்கு இல்லை, கடைசி வரைக்கும் எவ்வளவு பேர் ஓடுறாங்கிறதா கணக்கு இல்லைங்களா? இங்க கடைசி வரைக்கும் ஓடுனாலே வெற்றி தான். அப்ப அந்த விதத்துல நாம் அனைவருமே மிகப்பெரிய வெற்றியாளர்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சூழல் நம்ம எந்த அளவுக்கு இதுல இருந்து டைவெர்ட் பண்ணி கொண்டு போவோமோ அந்த அளவுக்கு கொண்டு போறதுக்கு தயாரா இருக்கு. அப்ப அதற்குள்ள நீங்க இவ்வளவு தூரம் நிலைத்து நிற்கிறீங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய வெற்றியாக தெரிகிறது. சரி, இப்போ இந்த ஒரு 3 வாரங்கள் இன்னும் இருக்கு. மொத்தம் ஒரு 9 வகுப்புகள், இந்த வகுப்போட சேர்த்து ஒரு 9 வகுப்புகள். அப்ப இந்த 9 வகுப்புகள்ல ஒரு 3 வகுப்புகள் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஐயாட்ட கேட்டிருந்தேன். ஐயா அவங்களும் மேக்சிமம் நமக்கு கொடுக்க வேண்டிய தத்துவங்கள் எல்லாம் கொடுத்து ஆயிற்று. பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் அந்த சிந்தனை அவங்க இப்போ போயிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னொரு 2 வகுப்புகள்ல அல்லது 4 வகுப்புகள்ல ஐயாவோட சிந்தனை அது நிறைவுக்கு வரும். அவருக்கு ஒரு 6 வகுப்பு இருக்கு, எனக்கு ஒரு 3 வகுப்பு. சரி, நான் எதுக்காக இந்த வகுப்பை கேட்டேன் அப்படின்னா, நமக்கு சொல்ல வேண்டிய செய்தின்னு பார்த்தா இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. உங்களுக்கு நான் சிலவற்றை சொன்னதை முழுசா சொல்ல முடியல. அதாவது உடல் இயக்கம் சார்ந்த ஒரு சிந்தனையை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நாளா நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா அதுல நல்லா ஒரு அத்துப்படி ஆகிறப்போ நம்ம இன்னும் ஒரு அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். அதே போல இந்த பிரபஞ்ச உயிரின தன்மாற்றம், டிப்ளமோ படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இறைஞானமும் முழுமை பெறும். அதுல இன்னும் சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு. சரி பார்ப்போம், அது பின்னாடி காலங்கள் கிடைக்கும் போது அதை நம்ம நேரடி வகுப்புகள்ல நம்ம அவற்றை பகிர்ந்து கொள்வோம். ஏன்னா அதெல்லாம் தெரிந்தாதான் இன்னும் நம்ம அந்த முழுமையான நிலையை நோக்கி செல்ல முடியும். சரி, மகிழ்ச்சி. இப்போ நாம தொடங்கினப்ப, இந்த நிகழ்வை தொடங்கினப்ப ஒரு ஆசிரியருக்கான தகுதி என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதியிருந்தோம் இல்லைங்களா? எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஞான ஆசிரியர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பாயிண்ட்ஸ் எழுதணும் இல்லையா? அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இப்ப அதை வச்சு நாம இன்னைக்கு அனலைஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஓராண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நாம் இப்போ நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, பயிற்சி அளவிலே நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, நம்மளுடைய அணுகுமுறை அளவிலே நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, உடல் ஆரோக்கியம், மன அமைதி, தத்துவத்திலே தெளிவு, இது எல்லாத்துக்கும் உச்சகட்டமா குணம். நம்முடைய குணம் எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு இறை ஆசிரியர் அப்படிங்கிறவர் ஒரு மிக உயர்ந்த நிலை. அதை நம்ம சர்வ சாதாரணமா பயன்படுத்துறோம், சரிதானுங்களா? இறை ஆசிரியர்னு கூட போடக்கூடாது. எனக்கு எல்லாமே கூட இறை ஆசிரியர் பயிற்சின்னு தான் போடணும் இல்லையா? இறை ஆசிரியர் அப்படின்னா அது ஒரு ஆசிரியர், ஆசிரியர் குற்றமற்றவர் ஆசிரியர் இல்லைங்களா? அதான ஆசிரியருக்கான தகுதி. என்ன? யார் ஆசிரியர்? குற்றம் இல்லாதவர்கள் தான் ஆசிரியர். நம்மள இறை ஆசிரியர் அப்படின்னா இன்னும் எப்படி இருக்கணும், சரிதானுங்களா? அதாவது பொதுவா சமுதாயத்துல 3 இடம் சொல்லுவாங்க: கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். இந்த 3 நிலை சொல்லுவாங்க. ஆனா சமுதாயம் இந்த நடுவுல இருக்கிற நிலையை மறந்துருச்சு இன்னைக்கு. கற்றல், கற்பித்தல்.
அதனாலதான் இன்னைக்கு சொசைட்டி இந்த நிலையில போயிட்டு இருக்கு. யாருமே கடைபிடித்தல் இல்லை. அப்ப ஞான ஆசிரியர்களுக்கும் சாதாரண ஆசிரியர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ஆசிரியர்களுக்கும் குருமகான்களுக்கும் ஞானிகளுக்கும் வித்தியாசம் கடைபிடித்து கற்பித்து. கடைபிடிக்கலைன்னா கற்பிக்க கூடாது. இப்ப கடைபிடிக்காம கற்பித்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு பல இடங்கள்ல பிரச்சனைகள். சரிதானுங்களா? அதனால நான் ஒரு ஆசிரியரோட நெருங்கி பேசுவேன். அவங்க அடிக்கடி அதைத்தான் சொல்லுவாங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பயிற்சி கொடுங்க, நல்லா சிறப்பா கொடுங்க. ஆனா அந்த ஆசிரியர்கள் உருவாக்கத்துல ரொம்ப கவனமா இருங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவும் இருங்க. மாற்று கருத்தெல்லாம் வேண்டாம். காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம். எக்ஸ்கியூஸ் கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஒரு இறை ஆசிரியர் அப்படிங்கிறவர் வேதாத்திரி மகரிஷியோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். சரி, நம்மளை எப்படி மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னா, வேதாத்திரி மகரிஷியுடைய மறு உருவமாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு அப்படி கூட தெரியாது. இந்த பயிற்சியை நான் சொல்லி கொடுக்கறதுனால நிறைய பேர் இந்த பயிற்சி ஏதோ நானே கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த பயிற்சி நாம கண்டுபிடிக்கல இல்லையா? மகரிஷி அவங்க கண்டுபிடிச்சாங்க, கொடுத்தாங்க. நாம அதை வாங்கி ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அவருக்கு கிடைக்கிற பெருமை எல்லாம் எனக்கு கிடைக்குது பாருங்க. எத்தனை பேருடைய அன்பு, எத்தனை பேருடைய ஆசிகள், எத்தனை பேருடைய வாழ்த்து, இன்னும் எவ்வளவு மதிப்பு மரியாதைகள், இதெல்லாமே ஆக்சுவலா இதுக்கெல்லாம் நான் சொல்லிக்கூட தகுதி இல்லைன்னு எனக்கு அடிக்கடி நானே சொல்லிக்கிறது உண்டு. அதுதான் உண்மையும் கூட. மகரிஷியை பிடித்ததுனால சரிங்களா நாம இப்போ பறந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதான் உண்மை. அப்போ இந்த இடத்துல நாம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒரு இறை ஆசிரியர் என்பவர் மற்றதெல்லாம் கூட செகண்டரி வச்சுக்கோங்க. பயிற்சியை சொல்லிக் கொடுக்கறது, இதெல்லாமே தத்துவத்தை போதிக்கிறதெல்லாம் கூட செகண்டரியா இருந்தாலும், ஃபர்ஸ்ட் நாம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, கேரக்டர். நம்மளோட கேரக்டர் எந்த அளவுக்கு மாற்றம் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த ஓராண்டுகள்ல மொத்தமா மாறி இருக்குன்னு நான் நம்ப மாட்டேன். ஆனா ஓரளவுக்காவது மாறி இருப்போம். சரிதானுங்களா? நிச்சயமா மாறி இருக்கும், மாற்று கருத்து இல்லை. ஆனா நாம தூய்மை அடைய வேண்டிய நிலை இன்னும் நிறைய இருக்கு. ரொம்ப முக்கியம். நம்முடைய குணங்களை நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இன்னும் நம்ம கிட்ட இருக்கிற தீய குணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை முறைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சி செய்வோம். பொறாமை குணம் சுத்தமா இருக்கவே கூடாது. சரிங்களா? அது இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா நமக்கு மாறுறது. சரிங்களா? அதாவது இவ்வளவு பெரிய அமைப்பு, இத்தனாயிரம் ஆசிரியர்கள், சரிங்களா, இருந்து ஏன் இந்த நிலையில் இருக்கு சங்கம் அப்படின்னா, ஒரே காரணம் நான் சொல்லுவேன், ஆசிரியர்கள் தான். தவற எடுத்துக்கொள்ள வேண்டாம். சரிங்களா? உண்மையை நான் எனக்கு மனசுல பட்டது சொல்றேன். சரி, எப்படி ஒரு சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு அந்த வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றோம், அது மாதிரி இந்த சங்கத்தினுடைய நிலைப்பாடும் ஆசிரியர்கள் கையில் தான் இருக்கு. சரிங்களா? ஆசிரியர்கள் மகிழ்ச்சி சொல்றாங்க, வாழ வழிகாட்டி பயிற்சியூட்டி வாழ வைக்கும் சிறந்த செயல் கல்வியாகும். கல்விங்கிறது என்ன சாதாரண விஷயம் அல்ல. வாழ வழிகாட்டி பயிற்சியூட்டி வாழ வைக்கும் சிறந்த செயல் கல்வியாகும். வாழ்வையே கல்வி போதனைக்கே நல்கி வாழ்வில் உயர்நிலை பெற்றோர் ஆசானாவார். வாழ்க்கையவே எதுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறோம்? இந்த வாழ வழிகாட்டி பயிற்சியூட்டுவதற்கு அர்ப்பணிக்கிறோம்னா நம்ம எவ்வளோ பெரிய புண்ணியம் பெற்ற ஆன்மான்னு பார்க்கணும். அதே சமயம் நம்மிடம் ஏதாவது சில குணங்களிலே பிரச்சனைகள் இருந்தா அது நம்மை மட்டும் பாதிக்காமல் இந்த சமுதாயத்தையும் அது மிகப்பெரிய அளவிலே பாதித்துவிடும். மகரிஷி அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நான் அடிக்கடி அதை நினைச்சு பார்த்துக்கிறது உண்டு. தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தர்மத்தை போதித்துக் கொண்டிருந்தால், இது நீங்களே எழுதி வச்சு டெய்லியுமே படிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான். தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தர்மத்தை போதித்துக் கொண்டிருந்தால், கேட்பவர்கள் தர்மத்தை கேட்டுக்கொண்டே தவறுகளை துணிந்து செய்வார்கள்னு சொல்றாரு.
தவறுகளை செய்வார்கள்னு சொன்னா கூட பரவாயில்ல. புரியுதா இல்லைங்களா? தவறுகளை செய்து கொண்டே தர்மத்தை கேட்டுக்கொண்டே தவறுகளை துணிந்து செய்வாங்களாமா. ஏன்? அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருடைய உணர்வு அப்படித்தான் இருக்கு. பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. சரிங்களா? இங்க அன்பா இருக்கணுங்கிறோம், கோபப்படுறோம். பொறுமையா இருக்கணுங்கிறோம், கோபப்படுறோம். சரிங்களா? யாருக்கு துன்பம் கொடுக்க கூடாதுங்கிறோம். நிறைய பேரோட கேள்வி அப்படித்தான் இருக்கு. இரண்டொழுக்க பண்பாடுன்னு சொல்றீங்க, உங்களுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு. உலக சமாதானம்னு சொல்றீங்க, உங்களுக்குள்ளேயே சமாதானம் இல்லையே. இதெல்லாம் கேட்கிறப்போ ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கும், இன்னொரு பக்கம் வலியாவும் இருக்கும். சரி, இன்னைக்கு உலக சமாதானம் தான் மகிழ்ச்சி அவங்களோட நோக்கம். அதுக்காக நம்ம என்ன பெரிதா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறப்போ ஒரு பெரிய கேள்விதான் மனசுக்குள்ள, ஒரு பெரிய தாக்கமா தான் இருந்துட்டே இருக்கு. ஆனா ஏதோ நம்மளால முடிஞ்சதை பண்றோம். ஆனா நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நாம எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டுமே நம்ம கிட்ட வர்றவங்களை தூய்மைக்கான வழிகாட்டுவதற்கான வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்கும். நம்ம நல்லா பேசுறதோ, நல்லா பாடுறதோ, நல்லா கவிதை சொல்றதோ, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அது எல்லாருமே பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்கூல் ப்ரொஃபஸர் கூட பக்காவா பண்றாங்க. ஒரு தமிழ் துறை பேராசிரியர் மிக அருமையா பேசுறாங்க. பட்டிமன்றத்துல மிக அற்புதமா பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் செகண்டரி. இதெல்லாம் ஒரு ஆசிரியருக்கான குவாலிஃபிகேஷனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் நம்முடைய கேரக்டர், நம்முடைய குண நலன்கள். நாம் அதுல இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும். நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனைகள், ஒரு நேர மேலாண்மையா இருக்கட்டும், சரிங்களா? ஒரு சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையாக இருக்கட்டும், சரிங்களா? இதெல்லாமே நம்மகிட்ட மிக மிக அவசியமாக இந்த சமுதாயம் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கு. அதே போல நான் 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு தற்சோதனையில் கூட பேசினேன். குறை நீங்கிய கலை காண்போர் மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க. சரிங்களா? எது யோகம் அப்படின்னு மகரிஷி ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. தன்னுடைய உடலை நலமாக வைத்துக் கொள்ளணும், மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளணும். சரி, எது யோகம்? உடலை நலமாக வைத்துக் கொண்டு மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு தன்னுடைய செயலிலே திருத்தம் வர வேண்டும். 3வது அவர் சொல்றது செயலிலே திருத்தம் வரணும். அது எப்ப நடக்கும்? தன்னுடைய குறைகளை உணர்ந்து அதை மாற்றி அமைத்துக் கொள்ள வழி கண்டு அதன்படி சென்று தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ்விப்பதுதான் யோகம். எப்படி ஒரு விளக்கம் பாருங்க. நான் அதை படிச்சுட்டு உண்மையாலுமே ஒரு வெரி கிளியர் கட்டா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காரு பாருங்க. உடலை வளப்படுத்தி மனதை அமைதிப்படுத்தி செயலை திருத்தி தன் குறை கண்டு அவற்றை மாற்றி அமைத்து தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய நிலைப்பாடு யோகம். அற்புதமான விளக்கம். ஒரே சென்டென்ஸ்ல எல்லாத்தையுமே கொண்டு வந்தார். அப்ப அதற்குதான் மகரிஷி அவங்க இந்த தவத்தையும் தற்சோதனையும் ரொம்ப ஆழமா சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம தவம் நல்லா பண்றோம், எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இன்னைக்கு கூட நான் மதியான நேரத்துல காலையில நான் ஒரு மாதிரி தவம் எடுத்தேன். மதியானம் உட்கார்ந்த தவத்துல எனக்கு முடிக்கிறதுக்கு மனசே வரல. நீங்க எவ்வளவு தவத்துல ஆழ்ந்து போயிருக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த ஒரு தவத்திலேயே எனக்கு நல்லா எனக்கு உணர்வுக்கு தட்டுச்சு. அப்போ தவத்துல நம்ம நல்ல நிலையில இருக்கிறோம், நல்ல நிலையில இருக்கிறோம், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் தற்சோதனையில் நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? சரிதானுங்களா? அதற்குன்னு நான் மீண்டும் சொல்றது என்னன்னா, உங்கள் மேல குறை மனப்பான்மையோ குற்ற மனப்பான்மையோ எல்லளவும் கொள்ள வேண்டாம், எல்லளவும் கொள்ள வேண்டாம். சரியாங்களா? நான் இப்படி இருக்கனே, சரி, ஒரு சிலருக்கு இந்த பயிற்சியை பண்ண முடியலையே, இந்த தத்துவத்தின்படி வாழ முடியலையே, பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் தானே. ஏன்னா நீங்க அதுல குற்ற மனப்பான்மை தாழ் மனப்பான்மைக்குள்ள வந்துட்டீங்கன்னா இன்னும் நிறைய சிக்கல்களை நம்ம சந்திக்க வேண்டியதாகி போயிடும். புரியுதா இல்லைங்களா? அதாவது நம்மளுடைய பழக்கம் இப்படி இருக்கு, விளக்கம் இப்படி இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் விளக்கத்துல வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். அதுக்குதான் இந்த தவங்கள், இந்த தற்சோதனைகள், இந்த பயிற்சிகள் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுது. முடிஞ்ச வரைக்கும். சரிதானுங்களா? அது நம்ம கையில தான் இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியம் குணம். நான் மறுபடியும் சொல்றேன். சரிங்களா? குணம் குணம் குணம்.
குணம் போச்சுன்னா எல்லாம் போச்சு. சரி, நம்மளை பார்த்து எதை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்கன்னா குணத்தை வைத்துதான் அனலைஸ் பண்ணுவாங்க. நீங்க யாரு, நான் யாரு, நீங்க எப்படி வேலை செய்யறீங்க, நான் எப்படி வேலை செய்யறேன், நீங்க நல்லவனா கெட்டவனா, நீங்க உடல் ஆரோக்கியமா வச்சிருக்கேன்னு சொல்லி இன்னும் பிரயோஜனம் இல்லை. சரி, மனதை நான் வளமா வச்சிருக்கேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா மக்களுக்கு எது தெரியும்னா நம்முடைய குணம் தான் தெரியும். அந்த விதத்துல குணத்துல நம்ம உயர்ந்த நிலையில தான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. இன்னும் ஒரு சில குறைபாடுகள் இருந்தா அதன்படி நம்ம இருக்கிறோமா அப்படின்னு பாருங்க. நான் மீண்டும் சொல்றேன், நம்ம முதல் நாள் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் எழுதணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமே அதான் இருந்திருக்கும், ஹோம்ஒர்க்கே. அதை எடுத்து ஒரு ரிவைஸ் பண்ணி பாருங்க. அதற்கான தகுதியில நாம் ஒரு 75% வந்துட்டா ஓகே. சரிதாங்க. இறை ஆசிரியர்களாக நம்ம ஓகே. ஏன்னா இறை ஆசிரியர் அப்படின்னு நம்ம ஒரு பட்டம் கொடுக்குறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. சரி, ரொம்ப குவாலிட்டியா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். பொறுமையா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆனா கூட ஒன்றும் தவறு இல்லை. சரிங்களா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நம்ம சர்வீஸ் பண்ற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருந்ததுன்னா நம்ம இறை ஆசிரியர் ஆகலாம். புரியுது? ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் ஒரு இறை ஆசிரியருக்கு என்ன பண்ணி 1 மணி நேரமாவது தனக்காக இல்லாம இந்த சமுதாயத்துக்காக ஏதோ ஒண்ணு பண்றது, ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணு. அது ஜூம்லயும் பண்ணலாம், நேராவும் பண்ணலாம், ஒரு ஸ்கூலுக்கு போய் நடத்தலாம். சரி, ஏதாவது ஒண்ணு ஆனா பண்ணணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். இல்ல வேலைக்கு போறவங்க எங்களோட வேலை சூழல் நாங்க பண்ண முடியாது, அப்ப வாரத்துல ஓய்வு நாள்ல ஒரு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் குறைஞ்சது இதை பண்ணணும். இதை பண்ணாம நம்ம எதுக்காக ஆசிரியர் ஆகணும்? இறை ஆசிரியர் எதற்காக ஆகணும்னாவே சர்வீஸ் பண்றதுக்காகத்தான் இறை ஆசிரியர் ஆகணும். நிறைய பேர் இறை ஆசிரியர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஈடுபாடு ஆனதுக்கு அப்புறம் இல்லை. சரிதானுங்களா? உண்மைதானா? இறை ஆசிரியர் ஆகிறதுக்கு, இந்த போலீஸ் ஆகிறதுக்கு இருக்கிற ஈடுபாடு போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்காது. புரியல? தொப்பை நொந்தியுமா தெரிவாங்க பெரும்பாலும். ஏன் அப்படின்னா அது கிடைச்சிருச்சு, அது அச்சீவ்டு. அது அச்சீவ்டு அல்ல. சரிதானுங்களா? இறை ஆசிரியருங்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட் அல்ல, அது ஞானத்திற்கான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயமும் கூட. இப்ப நம்ம ஃபைனலா இறை ஆசிரியர்களை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். அதுல சில விஷயங்கள், கேள்விகள் எல்லாம் கேட்டுதான் அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ண போறோம். பயப்பட வேண்டாம், தயவு செஞ்சு எதையும் நினைச்சு நீங்க கவலையோ பயமோ பட வேண்டியதில்லை. சரிதானுங்களா? நமக்கு எப்படி நிலைப்பாடு இருக்கோ அது நிச்சயமா நம்ம கிட்ட வந்து சேர்ந்தே தீரும். கடவுளாலே இதையே நிறுத்த முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க இவ்வளவு தூரம் வந்ததே மிகப்பெரிய குவாலிஃபிகேஷன் தான். சரி, இதுவே 90% நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான ஒரு சான்று. இன்னொரு 10% நம்ம அதைய கொஞ்சம் டியூன் பண்ணிட்டு, சரிதாங்களா, நம்ம அந்த ஒரு 9 வகுப்புக்குள்ள நம்ம யாரெல்லாம் ஆசிரியர் அப்படிங்கிறதையும் நாம ஒரு அனௌன்ஸ் கொடுத்துட போறோம். சரிதானுங்களா? அதே நான் சொல்றது 3 விஷயம் தான். ஒன்று பயிற்சி நாம செய்யறதை பொறுத்து, இன்னொன்று பயிற்சியை நாம கற்பிக்கிறதை பொறுத்து, 3வது நம்முடைய குணநலனை பொறுத்து. இந்த 3 விஷயங்கள் தான் உங்களுக்கான அளவுகோலா இருக்கும். பயிற்சி செய்யறதுங்கிறது ஓரளவுக்கு மேக்சிமம் எல்லாருமே நல்லா வந்திருக்கும். பயிற்சி கற்பிக்கிற அளவுலயும் இந்த ஞான கானம், ஞான களஞ்சியம் பாடல் எல்லாம் பின்னி எடுக்கிறீங்கிறாங்க. நாங்க தான் ஒன்னும் கேட்காம இருக்கோம். அவ்வளவு அருமையா அற்புதமா இருக்குது. நாங்க ஃபர்ஸ்ட் நாளே ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. நான் இப்ப அதையெல்லாம் ரெக்கார்டு போட சொல்லியிருக்கோம். மறுபடியும் ரெக்கார்டு போட்டு அதைய நல்ல வர்ற சிந்தனை உரைகளை நம்ம யூடியூப்லயே போட்டலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாருமே நிச்சயமா அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்துவீங்கன்னு நம்புறோம். அதனால நான் மீண்டும் உங்களுக்கு தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா, இன்னொரு 9 வகுப்புகள் இருக்கு. நல்லா பயிற்சி தியானங்கள் ஆழ்ந்து வாங்க. குணங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. நல்ல குணங்களை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நாமளே உருவாக்கி கொள்ளணும். சரியான நற்குண பேரு, குணநல பேரு அப்படின்னு சொல்றதுன்னா நல்ல குணங்களை நான் எல்லாருக்கும் சொல்றது, பொதுவா மற்றவங்க கிட்ட நிறைய பேசியிருக்கேன், உங்களுக்கும் தெரியும். முதல் நிறைவாக வாழுங்க. என்னை பொறுத்த வரைக்கும்
இருக்கிறதுல நிறைவா வாழ்றதுங்கிறது மனுஷனுக்கான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இறை ஆசிரியர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நிறைவா வாழுங்க, போதுங்கிற திருப்தியோட வாழுங்க, ஒரு மகிழ்ச்சியா வாழுங்க, இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கேன்னு ஒரு ஆனந்தமா வாழுங்க. சரியாங்களா? யாரையும் குறை சொல்லாதீங்க, எதற்காகவும் யாரையும் குறை சொல்லாதீங்க. என்ன காரணமாக இருக்கட்டும், யாரையும் குறை சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்ம குறைன்னு ஒண்ணு சொன்னோம்னா அது இறைவனவே குறை சொல்றதுக்கு சமந்தான். மகிழ்ச்சி சொல்றாங்க, எங்கும் இருக்கிறார் கடவுள் என்பீர், அவர் உங்களுக்குள்ள இருக்க மாட்டாரா? மகிழ்ச்சி கேட்கிறார். எங்கும் நிறைந்திருக்கிறார் கடவுள்னு சொல்றீங்களே, அவர் உங்களுக்குள்ள இருக்க மாட்டாரா? உங்களை மாதிரி இருக்கிற சக உயிர்களுக்குள்ள இருக்க மாட்டாரா? சரிங்களா? அப்போ குறை யாரையும் பேச வேண்டாம். சரிங்களா? யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வரல. சரிதானுங்களா? எதை பார்த்தும் பொறாமைப்பட வேண்டாம். யாருகிட்டையும் கையேந்து நிக்கவும் வேண்டாம். சரிதானுங்களா? யாருகிட்டையும் எதையும் வேண்டவும் வேண்டாம், இன்க்ளூடிங் இறைவன்ட்டையும் நான் சொல்றேன். புரியுதுங்களா? இப்ப எனக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம். நான் சங்கல்பம்னு சொன்னா எனக்குன்னு சங்கல்பம் சொல்ற மாதிரி உணர்வே வரமாட்டேங்குது. பெருமைக்கு சொல்லல, பொதுவா சொல்றேன். பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற எல்லா உயிரும் அருட்பேராற்றல் கருணையினாலே பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அவ்வளவுதான். இந்த தவத்திலையுமே கூட நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும்னா நாம நல்லா சொல்றோம். நான் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும்னா சிங்குலர். நாம் அமர்ந்திருக்கும்னா என்ன தோணுது? பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நிரம்பட்டுமே, இப்ப என்ன போச்சு? சரி, நம்ம என்னத்துக்கு சக்தி இருக்குல்ல, அது பிரபஞ்சம் முழுக்க பாயுது இல்ல. அப்ப நம்மளை சுத்தி மட்டும் என்ன நல்ல ஆற்றல் பாயிட்டும், எல்லா உயிர்களை சுற்றி நல்ல ஆற்றல் பாயிட்டும், எல்லா உயிர்களுக்குள்ளேயும் நல்ல சக்தி பாயிட்டும், எல்லா உயிர்களுக்கும் இறை சக்தி காப்பா இருக்கட்டும். சரி, சிந்தனை தானே மாத்திக்கிறோம், வார்த்தையெல்லாம் ஒண்ணும் மாத்தலையே. சரி, என்னை சுத்தி இருக்கிறத பிரபஞ்ச உயிர்கள் எல்லாத்தையும் சுத்தி இருக்குதுன்னு நினைக்க போறோம், அவ்வளவுதானே. அப்படித்தான் ஒவ்வொரு விஷயமே தோணிட்டே இருக்கு. புரியுதுங்களா? அப்போ நம்மளால எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியுமோ சர்வீஸ் பண்ணணும். பொருள் இருந்தா தான் சர்வீஸ் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. பொருளுக்கும் சர்வீஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய சம்மந்தம் இல்லை. இன்னைக்கு நானும் நண்பனி ஐயா அவங்களோ, ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்களோ, அழகர் ஐயாவோ பொருளை வச்சு ஒண்ணுமே பண்ணல. நாங்க நீங்க கொடுக்குற பொருளை கொஞ்சம் வாங்கி அதுல ஜூம் இதெல்லாம் ரன் பண்ணிட்டு, சரிதானா, பொருளே நாங்க செலவு பண்ணாம தான் இந்த சர்வீஸ பண்றோம். சரிங்களா? சர்வீஸுக்கு பொருள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதான் மகரிஷி, நான் 3 நாளைக்கு முன்னாடி அந்த பாடல் நான் ஒரு 1000 தடவை கேட்டிருப்பேன். ஆனா 3-4 நாளைக்கு முன்னாடி உங்க இறை ஆசிரியர் பயிற்சியிலேயே அதுலயே தான் அந்த பாடல், சாந்தி அம்மா பாடல ஆனந்த யோக பயிற்சியில் நான் கேட்டேன். அப்பதான் அது ஓப்பன் ஆச்சு. அது வரைக்கும் கேட்டிருக்கிறோம், பல 1000 முறை கேட்டிருக்கிறோம் அந்த பாட்டை. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம், கடமையினை சிந்தித்து செயலாற்றி உய்வோம். சரிங்களா? உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு. அந்த அந்த 2 வார்த்தை எனக்கு அந்த அன்னைக்கு தான் பிரதிபலிக்குது. இன்ட்யூஷன் அந்த விஷயம் அப்படியே வெளிப்படுது. உற்ற செல்வம் என்னங்க? உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு. சரிங்களா? மற்றவர்க்கும் தொண்டாற்றி அந்த நலம் காண்போம். சரி, எவரிடமும் கையேந்தல் வேண்டாம். மகரிஷி சொல்றாங்க, யாருகிட்டே நீ போய் கையேந்த வேண்டாம்ப்பா. சரி, மாநிதியாம் இறைநிலையை நம் மனத்தடியில் தேர்வோம் அப்படின்னு சொல்றாங்க. யாருகிட்ட போய் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நம்ம அதை மறுபடியும் சொல்றது மாதிரிதான், இன்னும் இது வேணும் அது வேணும், இதுல குறை இருக்கு அதுல குறை இருக்கு அப்படின்னா நம்ம சுத்தமா பேசிக்லயே ஏதோ தப்பா இருக்கிறோம்னு அர்த்தம். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொன்ன மாதிரி, எனக்கு நடக்கிற எல்லா நன்மைக்கும் நானே பொறுப்பு,
எனக்கு நடக்கிற எல்லா தீமைக்கும் நானே பொறுப்பு. சரி, நான் இன்னைக்கு எப்படி இருக்கணும் அதுக்கு முழு காரணம் நான் தான். அது முழுக்க முழுக்க என்னுடைய வாழ்க்கையை நானே சரி பண்ண முடியல, யார் வந்து சரி பண்ண முடியும்? மகரிஷி இது கேட்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையை நீங்களே சரி பண்ண முடியலைன்னா வேற யாரு வந்து உங்களோட வாழ்க்கையை சரி பண்ண முடியும்? புத்தர் அதேதான் சொல்றாரு. நீ போட்ட முடிச்ச நீ அவுத்தாதாப்பா சரியா இருக்கும். மத்தவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா எச்சா முடிச்சு பண்ணி விட்டுருவான். சரிதானுங்க. அப்ப நம்ம போட்ட முடிச்சு நாம தான் அதை அவருக்கு பார்க்கணும். சரி. அப்போ ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு நான் இந்த செய்தியை சொல்லணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கிய நோக்கமாக நான் இன்னைக்கு உங்க கூட இணைந்தேன். அப்போ கேரக்டர் வைஸ் நாம் ஒரு லிஸ்ட் போடுவோம். ஒரு நல்ல குணங்களை எல்லாம் நம்ம நோட் பண்ணுவோம். சரிதானுங்களா? இல்ல இறை ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணி வச்சோம் இல்லையா? அது எல்லாம் நீங்க எடுத்து மறு பரிசீலனை பண்ணுங்க. இந்த பயிற்சி தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? தொடங்குனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கிறோம்? பயிற்சிகள்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? பிறரை பற்றி பேசக்கூடிய பேச்சுகள் நம்ம எப்படி இருக்கிறோம்? சரி, நம்முடைய அறிவு நிலைப்பாடு எப்படி இருக்குது? நற்குணங்களை மிக முக்கியமா வரிசைப்படுத்துங்க. ஆசைகள் நமக்கு பெரும்பாலும் இல்லையா? ஆசை சீரமைத்தல் சரியானுங்களா? எனக்கு கேட்டா எந்த ஆசையுமே இல்லாத மாதிரி தான் தெரியுது. பொதுவா இந்த பயிற்சி கொண்டு போய் உலக மக்கள் எல்லாரும் கொடுக்கணும். அது ஒண்ணுதான் ஆசையா இருக்கு தவிர வேற எது வேற அப்ப நம்ம ஞானம் அடையணும். ஏன்னா உலக மக்களுக்கு கொடுக்கணும்னா நம்ம ஞானம் அடைஞ்சிட்டு கொடுக்கணும். ஞானம் அடைஞ்சாதானே அந்த சக்தி வந்து அபரிமிதமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். சரிங்களா? அதுக்காக ஞானம் அடையணும். உலக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான் ஞானம் அடையணும்னு தோணுதே தவிர எனக்காக ஞானம் அடையணுங்கிறதும் பெருசா அது தோண மாட்டேங்குது. அது என்ன தெரியல. சரிங்களா? அப்போ நமக்கு ஒன்றும் பெரிய ஆசைகள் இல்லை. அப்போ தேவையில்லாத ஆசைகள் இல்லாதப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப்ல தேவையான ஆசைகள் நிறைவேறத்தானே செய்யும் இயல்பாகவே. கோபம் சரிங்களா? அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம மாத்தி இருக்கிறோம். கவலை இல்லாம இருக்குமா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம்னு மகரிஷி சொல்றாங்க. ஆனா எல்லாத்துக்குமே கவலை, நிறைய கவலைகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த கவலை ஒழித்தல் அட்டவணையை நம்ம அடிக்கடி செயல்படுத்தணும். எடுத்து செக் பண்ணணும். வாரத்தில் ஒரு நாள், திங்கட்கிழமையா எண்ணம் ஆராய்தல், செவ்வாய்க்கிழமையா ஆசை சிரமித்தல், புதன்கிழமையா சினம் தவிர்த்தல், வியாழக்கிழமையா கவலை ஒழித்தல், வெள்ளிக்கிழமையா நான்யார் தத்துவம். இந்த 5க்கு மேல ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்லை. புரியுதா இல்லைங்களா? அப்ப இந்த 5ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? அடிக்கடி திரும்ப 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 நம்முடைய பயிற்சியில கொண்டு வந்துட்டே இருக்கணும். லைஃப் லாங் கொண்டு வரணுங்க, சும்மா இல்ல. சரிங்களா? திடீர்னு ஒரு கவலை வரும். வருமா வராதா? இத்தனை நாள் இல்லாத இருக்கும். திடீர்னு ஒரு கவலை வரும். திடீர்னு ஒரு ஆசை வரும். தேவையில்லாத எண்ணங்கள் வரும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்துட்டே தான் இருக்கும். நாம திரும்ப திரும்ப அந்த தற்சோதனை பண்ணிட்டே தான் இருக்கணும். வேற வழியெல்லாம் கிடையாது. குறிப்பாக மௌனம். நான் இன்னைக்கு வந்து ஜென்ரலா தான் பேசுறேன். இன்னும் பேசணும் அப்படின்னு ஒண்ணும் என்கிட்ட மைண்ட்ல இல்ல. உங்க கூட பேசணும். குறிப்பா இறை ஆசிரியர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு தகுதிப்படுத்தி இருக்கோங்கிறத சொல்லணும். மௌனம் இருக்கணும். இறை ஆசிரியர்கள் மாதத்தில் 2 நாளாவது பௌர்ணமி, அமாவாசை. இது மகரிஷியே சொல்றாங்க. மாசத்துக்கு ஒரு 2 நாளாவது மௌனம் இருக்கணும். வேலைக்கு போறவங்க ஒரு 2 சண்டே மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா மௌன நோன்புலதான் நம்ம உயர்ந்த 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 தத்துவங்களை புரிதல், அந்த ஞான நிலையில வாழ்தல், இந்த தவத்தில ஆழ்ந்த உணர்வை பெறுதல், இது எல்லாமே எப்ப நடக்கும்னா அந்த மௌன நிலையில தான் நடக்குது. நம்ம எல்லாருமே கூடி மௌனம் இருக்கணும். இப்ப நம்ம இந்த அடிப்படை பயிற்சி கூட ஒண்ணு நடத்தணும் இல்லைங்களா? புதிய ஆனந்த யோக பயிற்சி, அந்த ஆனந்த யோக பயிற்சி டைரக்ட் கிளாஸ்ல அடிப்படை பயிற்சி நடத்தியிருக்கிறோம். இன்னும் அதுல ஒரு 3 ஸ்டேஜ் வைக்கலான்னு பாக்குறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வச்சிருக்கோம், செகண்ட் ஸ்டேஜ் ஒண்ணு, தேர்ட் ஸ்டேஜ் ஒண்ணு, ஃபோர்த் ஸ்டேஜ் ஒண்ணு. எப்படி அகத்தாய் 1, 2, 3, 4 மாதிரி. நம்ம இப்ப வந்து பேசிக்கா ஒரு கோர்ஸ் வச்சிருக்கோம். சரி, இதுக்கும் கீழே இன்னொரு பேசிக் இருக்கு. அது நம்மளோட எக்ஸசைஸ், மெடிடேஷன், காய்கல்போ அந்த ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்குல்ல, அது இன்னும் பேசிக். ஆனா அதை இணைச்சுதான் கொடுக்குறோம். இன் ஃபியூச்சர்ல வந்து அதை செப்பரேட்டா பிரிக்க போறோம். செப்பரேட்டா பிரிச்சுட்டு ஒன்லி அந்த பேசிக் மட்டும் டோட்டலா ஃப்ரெஷர்ஸுக்காக அந்த பேசிக். அதுக்கு அடுத்த லெவல் வர்றாங்கன்னா இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கிற பயிற்சி அந்த பேசிக்கை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆனந்த யோக பயிற்சி. இதற்கு அடுத்த லெவல்
சரிங்களா? அது ஒரு 3rd ஸ்டேஜ்ன்னு வச்சுக்கோங்களேன். 3rd ஸ்டேஜ்ல இன்னும் நானும் ஐயாவும் நிறைய யோசிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா குடுக்க வேண்டியது ஏதோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல குடுத்ததே நிறைய பேர் இன்னும் நிறைய குடுத்துட்ட மாதிரி நினைக்கிறீங்க இல்லையா? பொதுவா அந்த நிகழ்வு ரொம்ப நல்லா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. அதெல்லாம் இப்பதான் ஒரு ஒரு சாம்பிள் மாதிரி தான் பார்த்திருக்கிறோம். அது போக நிறைய தத்துவங்கள், விளக்கங்கள், ஞானங்கள் இது எல்லாமே இருக்கு. அதெல்லாம் ஒரு அடுத்த லெவல்ல வர்றப்ப இன்னும் ஆழமா நம்ம குடுக்கலாம். சரிங்களா? அப்ப 3rd ஸ்டேஜ் அப்படி. 4த் ஸ்டேஜ் அதே மாதிரி கொஞ்சம் தத்துவம். 5த் ஸ்டேஜ் பியூர் மௌனம். ஒரு 5 டேஸ், 10 டேஸ் வந்தோம்னா, அப்படியே அந்த விபாசனா மாதிரி. எனக்கு அதான் மிகப்பெரிய கனவு. அந்த 10 டேஸ் மௌனம் நம்ம அடிக்கடி நடத்தணும். விபாசனால பண்ற மாதிரி. 10 நாள் மௌனம். அதுல நல்ல இயற்கை உணவு. இயற்கை உணவு. இயற்கை சார்ந்த ஒரு சூழல். இயற்கை உணர்வுக்கான தியானங்கள், தத்துவங்கள், தற்சோதனைகள். மௌனம். பியூர் மௌனம். 10 டேஸ் எல்லாம் நம்ம பயிற்சியில மௌனம் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. உண்மையாலுமே ஒரு பிரம்மாண்டமான சேஞ்ச நம்ம ஃபீல் பண்ணலாம். மிகப்பெரிய விஷயங்க. சாதாரண விஷயம் இல்ல. நம்மகிட்ட இருக்கிற பயிற்சிகள் அவ்வளவு பவர்ஃபுல்லான பிராக்டிஸ். சரிங்களா? அவ்வளவு தியானங்களை வச்சிருக்கிறோம். அவ்வளவு சக்தி மிக்க தவ பயிற்சிகளை நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா யூஸ் பண்றதுதான் ரொம்ப குறைவா இருக்கு. மாத்தி மாத்தி வேற பண்றோமா? சரிதானுங்களா? எனக்கு எனக்கு என்னன்னா ஒரு 10 நாள் ஹையர் லெவல்ல துரியாதீதம். 10 டேஸ் துரியாதீதம் தான். தேவைன்னா சாந்தி. 10 டேஸ் துரியாதீதம் தான். நிச்சயமா நியரர் என்லைட்மெண்ட்டே போயிடலாம் நம்ம. மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, இத்தனை தவத்தை கொடுத்துட்டு இன்னும் ஏதாவது தவம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு மகரிஷி ஜோக்கா பேசுவார். இவ்வளவு தவம் கொடுத்திருக்கிறேன், இன்னும் ஏதாவது தவம் புதுசா இருக்கான்னு கேட்கிறாங்க. நான் கொடுத்ததுல துரியாதீதன்னு ஒரு தவமே போதும். சரிங்களா? மனசை என்ன பண்றோம்? மனதனோட ஃப்ரீக்வன்சி குறைச்சு அதனோட மூல நிலையில நிலைப்படுத்துறோம். அவ்வளவுதானே. அதுக்கு துரியாதீத தவம் மிக மிக அதிகபட்ச தவம். அதை ஒருத்தர் தொடர்ந்து செஞ்சாலே போதும், வேற எந்த தவமும் செய்ய வேண்டாங்கிற. அதனாலதான் எனக்கு நான் இந்த பிரணவ தவமே வேற மாதிரிதான் முடிக்கணும். ஆனா எனக்கு அப்படி முடிக்க தோணலை. அதை கொண்டு போய் அங்க மெர்ஜ் பண்ணி விட்டு அப்படியே நின்று அங்க முடிச்சோம். புரியுதானுங்களா? அப்ப என்னன்னா நோக்கம் என்ன? அந்த நிலையில போய் விரிந்து நிக்கணும். அது நம்ம 1 நாள் 2 நாள்ல பண்ணா வராது. ஒரு 10 நாள் மௌனம் இருந்து பண்ணி பாருங்க. ஏன்னா அதெல்லாம் அந்த விபாசனா கற்றுக் கொடுத்த ஒரு அனுபவம். அதெல்லாம் மிகப்பெரிய அனுபவம். சாதாரண அனுபவம் இல்லை. வெறும் சுவாசத்தையே கவனிச்சுட்டு அவங்க இவ்வளோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட காட்டுறாங்கன்னா, நம்ம இவ்வளோ தவத்தை வச்சுட்டு நம்ம எப்படி போக முடியும்? அதை குறைச்சுன்னு எடை போடல, குறைச்செல்லாம் சொல்லல. அது ஒரு உயர்ந்த பயிற்சி. நீங்களும் வாய்ப்பு இருந்தா மற்ற மகான்கள்ட்டையும் போய் கத்துக்கோங்க. நான் பலமுறை அதைத்தான் சொல்றேன். எல்லா இடத்துலயும் போய் கத்துக்கோங்க. என்னதான் நடக்குதுன்னு பாருங்க. என்னதான் கத்துக் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க அந்த கற்றல் அப்படிங்கிறதுல நீங்க எப்பவுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒண்ணு கற்றுக்கொண்டே இருக்கணும். அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டே இருக்கணும். சரி, இப்ப நம்ம ஜோதிட கலை ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். எல்லாத்துலயும் முழுசா போய் ஆழங்கால் பதிக்க வேணும்னு நான் சொல்லல. அதை பண்ண முடியாது. இருந்தாலும் அதனுடைய அறிவை நம்ம பெருக்கிக்கிறோம். இப்ப அக்குபஞ்சர் நம்ம ஓரளவுக்கு அதை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கோம். உணவு மருத்துவம் ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. சரிதானுங்களா? இன்னும் என்னவெல்லாம் நீங்க கத்துக்க முடியுமோ அந்த விஷயத்தை நாம ஆசிரியர்கள் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? கற்றுக்கொண்டே இருக்கணும். நிறைய கற்றுக்கொள்ளணுங்க. வாழ்நாள் முழுக்க கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு செல்போன்ல எல்லாம் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக ஆங்கில அறிவு. நானும் அதுக்கு பெரும் முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கேன். பெரும் முயற்சின்னு ஏதோ ஒரு பக்கம் சேரணும்னு நினைச்சிட்டே இருக்கு. அதான் முயற்சியா இருக்கு. ஆங்கிலம் நிச்சயமா வேணுங்க. ஆங்கிலம் ஒரு ஆசிரியர்களுக்கு நிச்சயமா வேணும். ராதாகிருஷ்ண ஐயா கூட அன்னைக்கு சொன்னாங்க, நம்ம ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆங்கில பயிற்சி நல்லா கொடுக்கணும். எனக்கு ரொம்ப நாள் அது தாட்ல இருந்துட்டே இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஆங்கிலம், நான் ஒரு 5-6 இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேங்க. சும்மா இல்ல. இந்த சப்ஜெக்ட் கொடுக்கணும், எப்படியாவது ஆங்கிலத்துல பேசி கொடுத்தரணும்ட்டு ஒரு 5-6 இடத்துக்கெல்லாம் போனேன். அது என்னவோ எனக்கு சூட் ஆகலையோ, இல்ல அவங்க கொடுத்தது அவங்க மேல எதுவும் குறை சொல்ல முடியாது. அங்க இன்ஸ்டியூட்டா பண்றாங்க. எனக்கு இன்னும் அது கரெக்டா செட் ஆகல மைண்ட்ல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆங்கில புலமை நல்லா இருக்குன்னா, நம்ம இறை ஆசிரியர்களுக்கு ஒரு ஆங்கில பயிற்சி நம்ம நிச்சயமா ஏற்பாடு பண்ணலாம். தெரிஞ்சவங்க இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா நமக்குள்ளேயே யாராச்சும் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
ஏன்னா அந்த நுட்பம் தெரியணும். என்ன பண்ணா நம்மளுக்குள்ள அந்த பேச்சு கொண்டு வர முடியுங்கிற அந்த நுட்பம் தெரியணும். அது நிச்சயமா நாம எல்லாருமே தயாராகணும். ஏன்னா இனி உலகம் வேர்ல்டு லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஆயிருச்சு. என்ன வேணா நம்ம கெத்தா பேசிக்கலாம். அவன் வேணும்னா தமிழ் தெரிஞ்சுட்டு கத்துக்கிட்டோம் அப்படின்னு. ஆனா அப்படி இல்ல. மகரிஷி அவங்களே ஆங்கிலம் கற்றுக்கொண்டதுனாலதான் கொஞ்சம் ஓரளவுக்கு வெளிய கொண்டு போய் அத பத்தி பேச முடிஞ்சது. சரிங்களா? வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று அதை பேச முடிஞ்சது. அப்ப ஆங்கிலம் என்பது ஒரு ஒரு நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு லாங்குவேஜ். தெரியலைங்கிற குறைபட வேண்டாம். ஆனா கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வயதெல்லாம் ஒரு பெரிய தடையே இல்ல. இன்னைக்கு நெறைய செல்போன் மூலமாவும் கத்துக்கிறதுக்கான நெறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. அதுபடி நம்ம சிறப்பா பண்ணுவோம். நிச்சயமா ஆங்கில அறிவை நம்ம பெருக்கிக் கொள்ளணும். ஆ அதேபோல எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்றதுல மிகுந்த ஆர்வத்தை காட்டணும். ஏன்னா நம்மள எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் சொல்றேன், நம்மள ஒரு மகான் மாதிரி தான் பார்க்குறாங்க. சரிங்களா? ஒரு மகரிஷி மாதிரி தான் நம்மள மக்கள் பார்க்குறாங்க. அப்ப அவங்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவிய நம்ம சரியா செய்யணும் அப்படின்னா, அதற்கு நம்ம பல துறை அறிவை நம்ம பெருக்கி தான் ஆகணும். சரிதானுங்களா? அப்ப அந்த விதத்துல நல்லா ஒரு இறை ஆசிரியர்கள் எனக்கு தெரிஞ்சு இப்ப எவ்வளோ 174 பேர் இருக்கீங்க. சரிங்களா? இதுல புதிய அன்பர்கள் ஒரு சிலர் இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு 100 ஆசிரியர்கள செலக்ட் பண்ணிட்டா போதும். என்னோட அறிவுக்கு. முதல்ல 50 தான் யோசிச்சிருந்தோம். இப்ப நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறதுனால, ஒரு 100 ஆசிரியர்கள். இந்த 3 தான் குவாலிட்டி. சரியானுங்களா? 1 பயிற்சி நாம சரியா செய்யறது. இன்னொன்னு பயிற்சிய சரியா கற்பிக்கிறது. 3வது குணநலத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணணும். இந்த 3 நம்மளோட அளவுகோலா வச்சுட்டு நம்ம முயற்சி பண்ணுவோம். நிச்சயமா நெறைய இறையாசிரியர்கள் உருவாகணும். மாற்று கருத்து இல்ல. அது குவாலிட்டியா உருவாகணும். அதுலயும் மாற்று கருத்து இல்ல. குவாலிட்டி போச்சுன்னு வச்சுக்கோங்க, போச்சு. இவ்வளோ நாள் நம்ம நடத்தினது எல்லாமே போயிரும். இப்ப மகரிஷி அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைப்பாடு தான். சரிதானுங்களா? இப்ப ஆசிரியர்கள் மட்டும் அங்க நம்ம ஸ்ட்ரிக்ட்டா இப்படித்தான் ஆசிரியர். சரியாங்களா? இப்படிதான் ஆசிரியர். மகரிஷி அடிக்கடி கேட்பாங்களாமா. இவ்வளவு குவான்டிட்டி வர்றாங்க, குவாலிட்டி இருக்கா? அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்களாமா. அந்த வார்த்தை நமக்குள்ள அடிக்கடி அது பிரதிபலிச்சுட்டே இருக்கணும். நம்மள பத்தி தான் கேட்கறாங்க. பயிற்சிக்கெல்லாம் வந்துட்டியாப்பா? குவாலிட்டியா இருக்கியா? சரிங்களா? ஏன்னா எல்லாருக்கும் பிரம்மஞானம், அருள்நிதின்னு வாரி 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 பட்டத்த குடுத்தாங்க. ஆனா ஆசிரியர்கள்னு மகரிஷி அவ்வளவு சர்வசாதாரணமா யாருக்கும் குடுக்கல. இத நெறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஆசிரியர் ஆக்கி விட்டாங்கன்னு. அப்படி இல்ல. மகரிஷி அவங்க பிரம்மஞான பயிற்சி எல்லாத்துக்கும் குடுத்தாங்க. அருள்நிதியர் பயிற்சி கூட எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் குடுத்துட்டாங்க. ஆனா ஆசிரியர்ன்னு எல்லாத்தையுமே அவர் சொல்லல. யார் ஒருவர் நீண்ட காலம் தொடர்ந்து சங்கத்தில் இருக்காங்களோ, குறிப்பாக பொறுப்பாசிரியரா இருப்பாங்க. பொறுப்பாசிரியரா இருந்து எல்லா பொறுப்புகளையும் எடுத்து செய்து, அந்த பயிற்சிகளிலே பல ஆசிரியர்கள் வந்தத கேட்டு, அவங்கள ரிசீவ் பண்ணி, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி, அந்த மையத்தை யாரெல்லாம் நல்லா இயக்கிட்டு வர்றாங்களோ, அவங்களத்தான் மகரிஷி தேர்ந்தெடுத்து ஆசிரியர் ஆக்குனாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகரிஷி இந்த மாதிரி நீங்க 1 வருஷம் டிப்ளமோ முடிச்சுட்டு ஆசிரியர், பிஎஸ்சி, எம்எஸ்சி முடிச்சுட்டு ஆசிரியர், அப்படி ஆக்குன மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா, நான் அந்த காலத்துல நான் இருந்தேன்ல. 2006 சமாதி ஆகுனா, நான் 2005 உள்ள வர்றேன். அப்ப அந்த சமயத்துல எல்லாம் இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு நெறைய விண்ணப்பிங்க. வருஷம் நீங்க இத்தனை ஆசிரியர் உருவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் பெரிதாக இல்ல. சரிதானுங்களா? அப்போ மகரிஷி ஆசிரியர் உருவாக்கத்துல ஒரு தெளிவு மகரிஷி இருந்தப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 1000 பேருக்குள்ளதான் ஆசிரியரா இருந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நன்மணியா அவங்கள கேட்டா தெரியும். ஒரு 500லேருந்து 1000த்துக்குள்ள தான் இருந்திருப்பாங்க. அதிகபட்சமே நான் நெனைக்கிறேன். அவர் எப்போ 85லேருந்து கடுமையான உழைப்பு தானே. சரிங்களா? ஒரு கடந்த ஒரு 20 ஆண்டுகள் தான் மிக கடுமையான உழைப்பு மகரிஷி அவங்க. உழைப்புனா அந்த ரிசல்ட் மக்கள்ட்ட போனது. அப்ப ஆசிரியர்கள்னு ஒரு 500லேருந்து 1000 பேருக்குள்ள இருந்திருப்பாங்க. இப்போ 20,000 பேர் இருக்கிறோம் நம்ம. அப்போ இவ்வளவு ஆசிரியர் பெருக்கம் இருக்கு. குவாலிட்டி இருக்கா? இன்னைக்கு ஒரு நல்ல ஆசிரியரை கூப்பிடணும் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு தேடுதல் வேட்டையே நடத்த வேண்டியதா இருக்கு. சரிங்களா? ஒரு மையத்துல ஒரு மாணவர்களுக்கு ஒரு காயல்பம் கொடுக்கணும்னா, பல ஊர்கள்ல ஆசிரியர் தேட வேண்டியதா இருக்கு. சரிங்களா? ஒரு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்தணும்னா, பல ஊர்கள்ல ஆசிரியர்களை தேட வேண்டியதா இருக்கு. அப்படி எதுக்கு? சரிங்களா?
நாம உருவாகிறவங்க அப்படி நம்ம உருவாகி இருக்கணும் இல்ல. நாம எல்லாத்தையுமே கொடுக்குற அளவுக்கு ஒரு தன்மையில தகுதியில நம்ம உருவாகணும். சரிங்களா? அப்ப அந்த விதத்துல நம்ம இன்னும் நம்மைய செம்மைப்படுத்திக் கொள்வோம். குறிப்பாக நான் உங்களுக்கு இந்த 3 வாரங்களுக்கு அப்புறம் இந்த செய்தி சொல்லி நான் நிறைவு செய்றேன். டைம் ஆயிடுச்சு கரெக்டா 1. குறிப்பாக இந்த 3 வாரங்களுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லணும்னு விரும்புறேன் அப்படின்னா, உங்களுக்கு இதே மாதிரி ஜூம் கிளாஸ் நடக்கும். என்னப்பா 3 வாரத்துல முடிச்சிருவீங்கன்னு பார்த்தா, அப்புறம் மறுபடியும் நடக்குங்கிறீங்க. ஆமா நடக்கும். அதுல நாங்க யாருமே பேச மாட்டோம். நானோ, ஐயாவோ யாருமே வரமாட்டோம். சரியா? நீங்க மட்டும் தான் பேசணும். உடற்பயிற்சி நடத்துங்கன்னு சொல்லிருவோம். நீங்க நடத்த வேண்டியதுதான். சரியானுங்களா? காயகல்ப நடத்துனா நடத்த வேண்டியதுதான். தியானம் நடத்துனா நடத்த வேண்டியதுதான். சொற்பொழிவு கொடுங்கன்னா கொடுக்க வேண்டியதுதான். டெய்லியும் பிராக்டிஸ் இருக்கும். நீங்க டெய்லி வரணும்னு கட்டாயம் அல்ல. வாய்ப்பு இருக்கிறப்போல்லாம் நீங்க கலந்துக்கலாம். குறிப்பாக நீங்க உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், சொற்பொழிவு இந்த 4 விஷயத்தையும் நீங்க எந்த அளவுக்கு குடுக்குறீங்கன்னு எல்லாத்துக்குமே செக் பண்ணும். அப்போ ஒரு நாள் ஒருத்தர் உடற்பயிற்சி நடத்துவாரு, ஒருத்தர் காயகல்பம் நடத்துவாரு, ஒருத்தர் தியானம் நடத்துவாரு, ஒருத்தர் சொற்பொழிவு நடத்துவார். காலையில எப்படி நிகழ்ச்சி நடக்குது? அதே மாதிரி இந்த மத்தியான நிகழ்ச்சிகள்ல எல்லா ஆசிரியர்களும் மாற்றி பிராக்டிஸ் மேக்ஸ் மேன்ஸ் பர்ஃபெக்ட்னு சொல்றாங்க இல்லையா? இந்த பயிற்சி தான் நம்மளை வந்து பர்ஃபெக்டா மாற்றும். நீங்க விட்டுட்டீங்கன்னா போச்சு. பல நாள் நீங்க செய்த பயிற்சியா இருக்கு, விட்டா போச்சு. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. டச்லயே இருக்கணும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவோம், தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிடாதீங்க. எங்க போனாலும் டச்ல இருங்க. நான் முந்தா நேத்த பார்த்தேன் இந்த புதிய ஆனந்த யோக பயிற்சியிலே நினைக்கிறேன். உங்க வீடியோல உங்களுக்கு தான் தெரியாது, எங்களுக்கு தெரியும். நாங்க பார்த்தா நீங்க யாரெல்லாம் வீடியோல இருக்கீங்கன்னு தெரியும். ஒரு அம்மா ட்ரெயின்ல போயிட்டு இருக்குது. அந்த அம்மா ஹெட்போனை போட்டு கேட்டு போறா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரிங்களா? ட்ரெயின்ல போறாங்க. ட்ரெயின்ல போறவங்களுக்கு எவ்வளவு இன்வால்வ்மெண்ட் இருந்தா நீங்க அந்த பயிற்சிய போட்டு கேட்டுட்டு போயிட்டு இருப்பீங்க. யோசித்து பாருங்க. நான் அவங்களால நினைச்சு ரொம்ப பெருமையா இருந்தது உண்மையாலுமே. இவ்வளவு தாக்கம் இருக்க இது. சரி, அப்ப நாம இதை விட ஒரு லெவல் அதிகமா போகணும். நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க ஒரு சிலர் இப்ப வந்து ஒரு சிலர் பேசிட்டு இருக்கீங்க, ஒரு சிலர் 1/2 மணி நேரம் பேசியிருக்கீங்க, ஒரு சிலர் 1/4 மணி நேரம், ஒரு சிலர் 5 நிமிஷம் பேசியிருக்கீங்க. சரிதானுங்களா? இப்போ ஒரு சிலர் நம்மளுக்கு இன்னும் இதெல்லாம் வரல அப்படின்னு கூட நினைக்கலாம். அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. வராது அப்படின்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. சரிதானுங்களா? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். நீங்க பேசணுங்கிற நான். அதான் நான் மீண்டும் மீண்டும் உங்களை ஏன் போட்டு பேசுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, குவாலிட்டி வராது. களத்துல இறங்காம குவாலிட்டி வரவே வராது. களத்துல இறங்கணும். உங்களை களத்துல இறக்கி விடுற வேலைதான் அந்த வேலையெல்லாம். இப்ப ஞான கானம் அருமையா பேசிட்டு இருக்கீங்கிறாங்க. நாங்க கேட்கணும். புரியுதானே? அது எப்ப வரும்? நீங்க டே பை டே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். சும்மா கிடையாது. மகரிஷியே வந்து என்ன பண்ணுவாங்களா? ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாமா. நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னு தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஆசிரியர் பேசுறாரு. பெண்கள் கிராமத்திலிருந்து பெண்கள் ஒரு 500 பேரு இந்த பிரம்மஞானத்துக்காக வந்திருக்காங்க. மகரிஷி தீவிரமா சிந்தனையில் இருக்காராம். பிரம்மஞான வகுப்பு நடத்துறதுக்கு. என்னங்க சாமிஜி இவ்வளவு தீவிரமா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, வந்திருக்கிறவங்க எல்லாம் கிராமத்துல இருந்து வந்த பெண்கள். அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரியான உதாரணம் எல்லாம் சொன்னா நல்லா போய் புரியும் அப்படிங்கிறத நான் வந்து சிந்திச்சுட்டு இருக்கேங்கிற. என்ன சொல்றது போங்க. புரியுதானீங்களா? எவ்வளோ பெரிய மகான். அவர் நினைச்சா இப்படி கனெக்ட் ஆகி கொடுக்க முடியும். அவர் யோசிக்கிறார், வந்திருக்கிற மக்களுக்கு, நம்மை நாடி வந்திருக்கிற மக்களுக்கு நம்ம எந்த குறையும் இல்லாம எந்த அளவுக்கு இதை கொண்டு போய் கொடுக்கணும். அப்ப எவ்வளவு பிராக்டிஸ் இருக்கும் பாருங்க அவங்ககிட்ட. சரி, எவ்வளவு பிராக்டிஸ் இருக்கு. உண்மையாலுமே நம்ம சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்மளை வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். சரியாங்களா? நம்மளை வந்து ரொம்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா மகரிஷியோட ரெப்ரசன்டேட்டிவ். நான் மறுபடியும் அதான் சொல்றேன். மகரிஷியோட ரெப்ரசன்டேட்டிவ் நாம். சரிதானுங்களா? அப்ப அந்த விதத்துல இன்னும் சிறப்பா பண்ணுங்க. இன்னும் இன்னும் 2 வகுப்புகள் இருக்கு இல்லையா? அடுத்த திங்கள், அதுக்கு அடுத்த திங்கள் இருக்கு. அதுல நான் உங்க கூட சில விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். நம்ம எல்லாருமே இப்ப 175 பேர் இருக்கா, 175 பேருமே நம்ம இறையாசிரியர் ஆகும். ஒன்றும் மாற்றமெல்லாம் ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஏதாவது கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னா, தகுதி அதிகப்படுத்தணும்னா நீங்க உள்ளெல்லாம் வாங்க. யாரையும் வந்து நாம வந்து நிராகரிக்கிறதே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நீங்க இதுக்கு ஒத்து வர மாட்டீங்க. வடிவேல் மாதிரி நீ இதுக்கு சரி பண்ண வரமாட்டேன்னு நம்ம யாரையுமே சொல்றது இல்ல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். நான் அது முதல்லயே சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு உடற்பயிற்சி மட்டும் தான் வரும். அது பார்ட்டே பிரிச்சுருவோம். பார்ட்டே பிரிச்சுருவோம். ஒரு சிலருக்கு தியானம் நல்லா வரும். பார்ட்டா பிரிச்சுருவோம். ஒரு சிலருக்கு ஸ்பீச் நல்லா வரும். பார்ட்டா பிரிச்சுக்குவோம். புரியுதுங்களா? அப்ப ஒரு சிலர் வந்து ஆல்ரவுண்டரா இருப்பாங்க. எல்லாருமே ஆல்ரவுண்ட் ஆக முடியுமான்னு எனக்கு தெரியல. உடற்பயிற்சி, தியானம் எல்லாமே ஆல்ரவுண்டர் ஆக முடியுமான்னா கஷ்டம். சரிங்களா? ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கும். பண்ண முடியும். முடியாதுன்னுலாம் கிடையாது. அப்ப நம்ம முடிஞ்சா 3யும் பண்ணுவோம். இல்லாட்டி ஏதோ ஒரு துறை செலக்ட் பண்ணிட்டு அதுல டீப்பா போவோம். தவம் தான் உங்களுக்கு டீப்பா சும்மா தவத்திலேயே ஆழ்ந்து உங்கள மாரி தவம் குடுக்கறதுக்கு ஆளே இல்லைங்க. அப்படி தவம் இருக்கணும். இப்ப தவம் அப்படின்னாலே நன்மணியான்னு சொல்றோம். மங்கையர்க்கரசி அம்மான்னு ஒருத்தங்க. தவம்னா அவங்க தான் எனக்கு. அவங்க பேர நான் தியான மங்கைன்னு வச்சேன். ஏன்னா தவமே வராது நமக்கெல்லாம் முதல்ல ஆரம்பத்துல. அவங்க தவத்துல போய் உட்கார்ந்தா மட்டும் எப்படி இருந்தாலும் தவம் வரும். அப்படி நம்ம தவம் நடத்துறவங்களா மாறணும். சப்ஜெக்ட் மட்டும் பேசிட்டு இருக்கிறதும் பெரிய விஷயம்னு நினைச்சுக்க வேண்டாம். நீங்க தவம் ஆழ்ந்து கொடுக்கிறது மிகப்பெரிய விஷயம். சரி, அதே மாதிரி உடற்பயிற்சினா இவர் நடத்தினாதான். சௌமித்திரனையா நடத்துறாரு. எப்படி நடத்துறாரு? சரி, அவரு சொல்றத கேட்டா பண்ணாதவன் எல்லாம் பண்ணுவான். அந்த மாதிரி அந்த உடற்பயிற்சியை கொடுக்கணும். அதுல மட்டும் ஆழங்கமா போவோம். எல்லாத்துலயும் விரிஞ்சு போக முடியாது. பரவாயில்ல. சரியா? உடற்பயிற்சினா இவருதான். இவங்கதான். அப்படி ஒரு இறையாசிரியர் ஒரு 50 பேர். 50 பேர். உடற்பயிற்சியை கரைச்சு குடிச்சு அப்படியே பேசுனா பண்ணாதவனும் பண்ணணும். சரியாங்க? தவம் எடுத்தா வராதவனுக்கு வரணும். தத்துவம் பேசினா புரியாதவனுக்கு புரியணும். இவ்வளவுதான் இலக்கு. சரியா? அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் குவாலிஃபைடா ஆகணும். சரிங்களா? நிச்சயமா சிறப்பாக மாறுவோம். மிக்க நன்றி. எல்லாரும் இவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி. சரிதான், நான் இப்படி பேசுறப்ப எல்லாம் கொஞ்சம் பேர் ஓடிடுவாங்களோன்னு நினைச்சேன் நானு. சரிதாண்ணா, சரி பரவாயில்ல. மகிழ்ச்சி. எல்லாருமே இருக்கீங்க. ஏன்னா எல்லாரும் ஆசிரியர்கள் அந்த நிலையில இருக்கீங்க. பக்குவமா இருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து பயணிப்போம். நீங்க தான் இறை சாதனை மார்க்கத்தினுடைய அடுத்த தூண்கள். மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? நீங்க எங்களை விட சிறப்பா வரணும் அப்படிங்கிறது ஒண்ணுதான் எங்களோட குறிக்கோள். அன்னைக்கு ஒரு அம்மா பேசினாங்க தனதர்சன சங்கல்பத்தை பத்தி. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நான் விளக்கம் கொடுத்தா கூட அந்த மாதிரி நான்கிறது பெருசா எடுத்துக்க வேண்டாம். நான் நல்லா கொடுக்குறேன்னு நானே நினைச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க ஒரு 10 நிமிஷம் பேசினாங்க. நம்மளோட சிந்தனை உரை அந்த 5 நிமிஷம் பேசுறதுதான் பேசினாங்க. சங்கல்பம் அப்படியே செமையா பேசினாங்க. நான் அவங்ககிட்ட கூட ரெக்வெஸ்ட் பண்ணிட்டேன். அம்மா நீங்க சங்கல்பத்தை பத்தி ஒரு ஸ்பீச் கொடுங்கம்மா அப்படின்னு கூட கேட்டிருந்தேன் நானு. அவங்க அது எந்த அளவுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. இனி இனி எடுத்துருவோம். சரி, உங்களுக்குள்ள நிறைய திறமைகள், நிறைய ஆற்றல்கள் மறைஞ்சிருக்கு. அது இந்த சொசைட்டிக்கு நீங்க நிறைய பயன்படுத்தணும். இன்னும் நிறைய நமக்கு பணிகள் இருக்கு. நிச்சயமா சிறப்பா பண்ணுவோம். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும் என்று சொல்லி இன்றைய தினம் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த எல்லாம் வல்ல இறைநிலைக்கும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி நிறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண் பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மக்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரே